கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆதியாகமத்தின் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 5வது வசனம். என்னை இவ்விடத்திற்கு வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஜீவ ரட்சனை செய், ஒவ்வொரு ஜீவனையும் காப்பாற்றுவதற்காக என்னை முன்பதாகவே அனுப்பிவிட்டார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கேரளாவில் ஒரு மன்னர் ஆட்சி செஞ்சு கொண்டு வந்திருந்தார். விசாகம் திருநாள் என்கின்ற ஒரு மன்னர் ஆட்சி செஞ்சு கொண்டிருந்த நாட்களில் கேரளாவில் மக்கள் பஞ்சத்தில் கொத்து கொத்தாக மடிந்து கொண்டே இருந்தார்கள். இதை பார்த்த மன்னர் என்ன செய்வதென்று அவருக்கு புரியவே இல்லை. ஒரு யோசனை வந்தது. அவர் மலையா அங்கே டூர் போயிருந்தார். அங்கே போயிருந்த நேரத்தில் அந்த கப்பக்கிழங்கு என்கின்ற செடியை கொண்டு வந்து கேரளாவிலே நட்டார். மலையாவிலிருந்து ரப்பர் செடியையும் கொண்டு வந்து நட்டார். அந்த கப்பக்கிழங்குக்கு எந்த ஆடு மாடும் அதனுடைய வாசனைக்கு வரவே வராது. அதனால் அந்த கப்பக்கிழங்கு நட்டு வச்சதுனால தேசத்தில் அது சீக்கிரமாய் வளர்ந்து அந்த கிழங்கை மக்கள் எல்லாரும் அவிச்சு சாப்பிட ஆரம்பித்தார்கள். ஆதலால் அவர்களை பஞ்சத்திலேருந்து அந்த மன்னர் காப்பாற்றினார். அதே போல் வேதத்தில் யோசேப்பு, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் ஒரு தரிசனம் கண்டான். அந்த சொப்பனம் கண்டான். அந்த சொப்பனத்தினால சகோதரர்கள் எல்லாரும் அவன் மேல் பொறாமை கொண்டு எரிச்சல் அடைந்து அவனை கொலை செய்ய வேண்டும் என்று இருந்தார்கள். 11 அரிக்கட்டுகளும் என்னை வணங்கி நிற்கும், சந்திரனும் சூரியனும் என்னை வணங்கி நிற்கும் என்று சொல்லி அவர்கள் எல்லாரிடத்திலும் பகிர்ந்து கொண்டான். அதனால் எரிச்சல் அடைந்த சகோதரர்கள் அவனை 20 வெள்ளிக்காசுக்கு எகிப்துக்கு அடிமையாக விற்று போட்டார்கள். அவன் போத்திபார் வீட்டிலே அடிமையாக இருந்தான். செய்யாத தவறுக்கு அவன் சிறைச்சாலையிலே தண்டனை அனுபவித்தான். நாட்கள் சென்றது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே ஆகாரம் என்னும் ஆறுகோளை தேவன் முறித்து அருமையான தேவனிடத்திலே பஞ்சத்தை தேசத்திலே வருவித்திருந்தார். அப்பொழுது யோசேப்புக்கு அங்கே ஒரு உதவியை தேவன் செய்தார். ராஜா சொப்பனம் கண்டான். அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்வதற்கு யாருமே இல்லை. தேவாவி பெற்ற யோசேப்பு அதை விளக்கி சொன்ன பொழுது, இதுதான் உன்னுடைய தேசத்திலே பஞ்சம் வரப்போகுதுகிறது. உன் தேசத்திலே இப்படி பஞ்சம் வரும்போது தானியத்தை சேகரித்து செழிப்பான நாட்களிலே நீ தானியத்தை சேகரித்து பஞ்ச நாட்களிலே நீ இப்படி மக்களுக்கு நீ கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நல்ல ஆலோசனைகளை சொன்னான். அது அவனுக்கு ரொம்ப ஏற்றதாக இருந்தது. கர்த்தர் ஏற்ற நேரத்தில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ராஜா ஆள் அனுப்பி அவனை அவிழ்க்க வைத்து இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் அவனை இந்த சொப்பனத்தை விளக்கி சொன்னதுனால ராஜா அவனை தேசத்துக்கே அதிபதியாக மாற்றினார். உயர்ந்த அடைக்கலத்தில் தனக்கு 2வதாக தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக ஆக்கினார். தேசத்தில் பஞ்சம் ஏற்பட்ட நாட்களில் உலகமெங்கும் பஞ்சம் வந்து விட்டது. அந்த பஞ்சத்தில் அத்தனை பேரையும் யோசேப்பு காப்பாற்றினான். ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களையும் என்னையும் இயேசு இந்த உலகத்தில் பாவத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக அவர் உலக இரட்சகராக வந்தார். ஹீஸ் அ சேவியர். யோசேப்பும் ஒரு சேவியர். மக்களை பஞ்சத்திலிருந்து காப்பாற்றினார். ஆனால் இயேசு நம்முடைய பாவத்திலிருந்து நம்மளை காப்பாற்றி நரகத்துக்கு போகாதபடிக்கு நம்மளை காப்பாற்றி நமக்காக ஜீவ ரட்சனை, நமக்காக ஜீவனையை சிலுவையிலே கொடுத்தார். அந்த இரட்சகரை தினந்தோறும் நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. பரலோக பிதாவை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. வியாதி பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்கு விடுதலை தாரும். ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளும். பஞ்சத்திலிருந்து கஷ்டத்திலிருந்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you everybody. Thank you.